வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த கிளைம்பர்ஸ் அப்படின்ற சைனீஸ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லையுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் சைனா எப்படி மவுண்ட் எவரெஸ்ட்டை கிளைம் பண்றாங்க அப்படின்ற அந்த வரலாறை சொல்லக்கூடிய ஒரு கதை. அது 1960 காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா சைனாவை சேர்ந்த 3 நபர்கள் மவுண்ட் எவரெஸ்ட் மேலே ஏறி இன்ஃபேக்ட் அவங்களோட கொடியுமே அங்கே பதிச்சு வச்சிருவாங்க. ஆனாலும் அந்த ஒர்க்குக்கான அப்ரிசியேஷன் அப்படின்றது அவங்களுக்கு கிடைக்காது. காரணம் போட்டோ எவிடன்சஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பெரிய அப்ரிசியேஷன் அப்படின்றது கொடுத்துருக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் அதில் இன்வால்வ் ஆன அந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஸ்டேட்டில் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவ்வளோ பெரிய சாதனை பண்ணியுமே நமக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கல அப்படின்ட்டு. ஸோ இவங்க 3 பேரும் பல வருஷங்களுக்கு அப்புறமாட்டு திருப்பி 1975 ஒரு டீமை வச்சு எப்படி திருப்பி அந்த மவுண்டெயினை கிளைம் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான பாசிட்டிவாக படுறது கண்டிப்பாக இந்த படத்தில் அந்த மவுண்டைன் கிளைம்பிங்கில் இருக்கக்கூடிய அந்த சேலஞ்சஸை ரொம்ப நீட்டாக கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு மீட்டர் அதிகமாக போக போக அந்த டெம்பரேச்சர் லெவல் அப்படின்றது கம்மியாகிட்டே போகுது, அதாவது மைனஸில் போயிட்டே இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷனை இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அண்ட் ஒரு விதமான பனி புயல்லாம் இவங்க எப்படி சமாளிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய காட்சிகள் ரொம்ப நீட்டாக எடுத்திருப்பாங்க. உண்மையிலே ஒரு நீட்டான சர்வைவல் த்ரில்லர் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஆல்சோ இந்த படத்தில் காட்டக்கூடிய சம்பவங்கள் இருக்குல்ல, அது உண்மையான ஹிஸ்டரிக்கு நெருக்கமாக அமைக்க இவங்க முயற்சி பண்ணதுக்கு உண்மையிலே ஒரு பாராட்டுகள் சொல்லியே ஆகணும். ஆக்சுவலாக இந்த ஹிஸ்டரியை பற்றி நீங்கள் சும்மா படித்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் காட்டக்கூடிய நிறைய விஷயங்களை இவங்க ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தோட ஒரு முக்கியமான கேரக்டரான வேங் அப்படின்ற அந்த கேப்டனோட கேரக்டரை டிசைன் பண்ண விதம், ஆக்சுவலாக அவருக்கு ஒரு சின்ன லவ் போர்ஷன் வச்சிருப்பாங்க, ஒரு மாஸ் மூமெண்ட் வச்சிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அந்த கேரக்டரோட பர்ஃபார்மன்ஸுமே இந்த படத்தில் ஸ்டாண்ட் அவுட் பர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் அந்த சைனீஸ்க்கு இருக்கக்கூடிய பேட்ரியாட்டிசத்தை ரொம்ப நீட்டாக கன்வே பண்ணியிருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தோட டியூரேஷன் அப்படின்றது கிறிஸ்பா 2 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். ஸோ ஒரு குயிக் வாட்சாகவே பார்த்துடலாம். ஓவரால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரியான இன்ஃபர்மேட்டிவான ஒரு படமாக தான் இந்த படம் இருந்துச்சு. பட் இந்த படத்தில் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனிங் போர்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அதை ரொம்ப லெங்க்தியாக காட்டிட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. லெங்க்தியாக காட்டணும்னு இவங்க முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா அதில் நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்கணும். பட் ரொம்ப சிம்பிளான விஷயங்களை மட்டுமே திருப்பி திருப்பி காட்டிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த போர்ஷன்ஸ் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் உண்மைக்கு நெருக்கமாக நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஒரு சில ட்ராமா எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க. சரி, ட்ராமா ஆட் பண்ணுறதுன்னு முடிவாயிடுச்சுன்னா அதை கொஞ்சம் சுவாரஸ்யமாக சொல்லியிருந்திருக்கலாம். இன்ஃபேக்ட் நிறைய டீட்டெயிலிங் அப்படின்றதுமே மிஸ் ஆயிருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த புது டீமில் 9 பேர் யார் யார் ஏறுறாங்கன்னு இருக்குல்ல, அவங்கள பற்றிய ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனோ இல்லை அவங்கள பற்றிய அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸோ இன்னுமே பெட்டராக கன்வே பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்டான ஓடிடி வாட்ச் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3 out of 5. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.